ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் ஹேர் கட் பண்ணேன்னு என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்போது என்னோடய முடி நான் கீழே வீடியோவில் காட்டுற அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் இன்றைக்கி நான் இது வந்து எண்ணெய் தடவுறப்ப எடுத்த வீடியோ. எந்த அளவுக்கு முடி வந்து க்ரோத் ஆகிருக்குன்னு பாருங்கள். என்னை பார்க்குற ரிலேஷன்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குற ஒரே வார்த்தை, எப்படி ஒரு வருஷத்தில் இவ்வளோ முடி வளர்த்த அப்படின்னு தான். நான் உடனே வந்து இந்த ஆயில் தான் காரணம் அப்படின்லாம் நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். நிறைய பேர் பிளைண்டாக நம்புகிற ஒரே விஷயம், ஆன்லைனில் 1000 2000 ஹேர் ஆயில் வாங்கி தடவணும் அப்படின்னா நல்லா ஹேர் க்ரோத் ஆயிரும்னு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது 100% வந்து பொய்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நம்ம எந்த அளவுக்கு ஹேர் ஆயில் மேலே தடவுறோமோ அதை விட உள்ளே எடுக்கிற இன்டேக் வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து குறைஞ்சி ஹேர் க்ரோத் ஆகும். ஒரு செடி வளர்கிறதுக்கு தண்ணி தேவை தான். ஆனாலும் சூரிய சக்தி கிடச்சி அதுலேருந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கிடைச்சாதான் அது ஒரு நல்ல செடியாக வளர முடியும். அதே மாதிரி தான் நம்ம தலைமுடிக்கு ஆயில் வந்து மேலே அப்ளை பண்ணணும் தான். ஆனால் உள்ளே எடுத்துக்கிற ஃபுட்டு ஹெல்த்தியாக எடுத்தால் தான் நமக்கு ஹேர் ஃபால் குறைஞ்சி ஹேர் க்ரோத் ஆகும். 1 இயரில் நான் ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு ஃபுட்டு எப்படி எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் ஹேரை வந்து எப்படியெல்லாம் மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோவாகவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணுன்னா கீழே இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் எல்லாமே வந்து அதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா காடு போல் முடி உங்களுக்கும் வளரும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.